பராசக்தி எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் என்னன்னா, சுதா கோங்கரா ஆல்ரெடி சுரரை போற்றுல வந்து ஒரு பெரிய காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்ததே என்னுடைய முதல் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு அன்பு பயங்கர ஜாஸ்தி எனக்கு. அப்படி அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒரு ப்ரோ சிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரு அவங்கள எனக்கு என் ஃபர்ஸ்ட் படம் நான் மியூசிக் பண்ண டைம்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும். அவங்க மணி சார் கிட்ட ஏடியா இருந்தாங்க, நான் வந்து ரேமான் சார் கிட்ட ஏடியா இருந்தேன். அப்பத்துலேருந்து என்னோட ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வெல் விஷர். நாங்கள் வேலையே செய்யலை. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூரை போட்டுல தான் சேர்ந்தோம். அந்த படம் வந்து எனக்கும் சூர்யா சாருக்கும் நிறைய கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நன்றி கடன் சொல்லலாம். பராசக்தி வந்து எனக்கு வந்து அதனால என்னுடைய 100வது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் கரெக்டாக அது அமைஞ்சது. பராசக்தி வந்து வாஸ் மை 100th ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் சுதா. அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில் ஸ்பெஷல். என்னன்னா, ஒரு பீரியட் ஃபிலிம். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸோ மியூசிக்காக 60s உடைய அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும். அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். ஆயிரத்தில் ஒருவன், மதராசப்பட்டினம், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ண போகிறோம்? திருப்பி ஒரு ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போகிறோமா, இல்லை ஒரு சின்ன ஹைபிரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து பராசக்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்.